பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. ஆண்டுடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் ஜெயத்தோடு ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் இந்த மன்னாவினால் போஷிக்கப்பட்டு இந்த வாரத்தின் கடைசி நாளுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாள் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆயத்த நாள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமோஸ் சாப்டர் 8 verses 6 and 7. நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்ட சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். அவர்கள் செய்கைகளையெல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய நாளை குறித்து மிகவும் ஜாக்கிரதையோடு கூட பேசுகிறார். நாம் ஆயத்தமாவது கர்த்தருடைய நாளாகிய தேவனுடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் ஆயத்தமாகிறோம். பழைய ஏற்பாட்டிலே அது ஓய்வு நாளாய், அது சனிக்கிழமையாய் இருந்தது. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு அதை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நாளை நீங்கள் என்னவா யோசிக்கிறீங்க? தவசம் விற்கத்தக்கதாக, எங்கள் பண்டசாலைகளுக்கு நாங்கள் திறக்கத்தக்கதாக ஓய்வு நாள் எப்போது முடியும் என்று காத்திருக்கிறவர்களே, இதை கேளுங்கள். நமக்கு எப்போதுமே அந்த சண்டே தேவன் கொடுத்துருக்கிற அந்த முழு நாள், அதில் நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் பார்ப்பார். மோட்டிவ், நமக்குள்ளே இருக்கிற அந்த தர்ஸ்ட், தாகத்தை, அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆயத்தமாகிறோம். அநேகருக்கு அது ஒரு கடமையின் நாள். நான் போகணும், முடிக்கணும், அடுத்து என் வேலையை பார்க்கணும். அவங்க எண்ணத்தை ஆண்டவர் பார்க்குறார். ஒரு 2 hours சர்வீஸ் நான் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வாட் போய் முடிச்சுட்டு வந்துடுவோம். அதை இப்போ அவங்க எண்ணம் எங்கே இருக்குன்னா, அடுத்து செய்ய வேண்டிய வேலையில் இருக்குது. இப்போ செய்ய போகிறோமே, அது ஒரு டியூட்டி. அதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் பண்டசாலைகளை திறந்து நாங்கள் விற்கணும், பொருள் விற்கணும். ஓய்வு நாளில் விற்கக்கூடாதுல்ல. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, அது 10 கட்டளையில் ஒன்று. அதனால அதை டியூட்டியாக பண்ணுறாங்க. எப்போ ஓய்வு நாள் முடியும், இந்த சாபத் எப்போ முடியும், 6 to 6 முடிச்சிடணும். சாயங்காலம் 6 மணிலேருந்து, வெள்ளிக்கிழமை 6 மணிலேருந்து அடுத்த நாள் ஓய்வு நாள் 6 மணி வரைக்கும் முடிச்சிடணும். 7 மணிக்கு அங்கே கடையெல்லாம் திறக்கணும். அவங்க மனசெல்லாம் அந்த 12 மணி நேரமும் எப்போ கடையை திறக்க போகிறோம், எப்போ நம்ம வியாபாரம் பண்ண போகிறோம், எப்போ பிஸ்னஸ், அதில் தான் இருக்குது. அந்த 12 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, அது மேலே இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய எண்ணம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி, அதெல்லாம் இந்த ஒரு நாளில் எவ்வளவு கர்த்தருக்காக செய்ய முடியுமோ அவ்வளவு இருக்கணும். திங்கக்கிழமையை யோசிக்கக்கூடாது. திங்கக்கிழமையை யோசித்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது. அப்படி வந்துட்டோம்னா ஆண்டவர் அது மேலே பிரியப்படலைன்னு சொல்கிறார். 6 நாள் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் 7வது நாளோ நீ என்ன கனம் பண்ணி அந்த 6 நாளை விட நீ மகிமையாக எண்ணணுன்றார். அப்படி நீங்கள் எண்ணுங்க இந்த நாளில். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த நாளை மகிமையின் நாளாய், நீர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான நாளாய், என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய திருமண நாள், என்னுடைய வேலையின் நாள், என்னுடைய வருமானத்தின் நாள், இந்த நாளெல்லாம் காட்டிலும் இந்த நாளை நான் மேன்மையாய், மகிழ்ச்சியின் மகுடமாய் நான் கருதட்டாண்டு வரேன். தாவீது சொல்கிறான் பார்த்தீங்களா, 1000 நாளை பார்க்கிலும் என்னுடைய வாழ்நாளிலே உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள். அதுதான் மோட்டிவ். அதுதான் தாவீதுடைய சக்ஸஸ். தாவீதை கர்த்தர் ஏன் என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொன்னார்னா, அவன்கிட்ட 1000 நாள் இருக்குது, அவனை கொண்டாடுற நாள் இருக்குது, அவன் போகிற நாள் இருக்குது, அவனை பிரபுக்கள் எல்லாம் விருந்து கொடுக்குற நாள் இருக்குது. எல்லா நாளை காட்டிலும் இந்த நாள் அப்படின்னு அவன் மனசில் வச்சுருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எந்த நாளில் போனாலும் அவன் களி கூறுதல் கம்மியாக இருக்குது. அதில் அவன் என்ஜாய்மெண்ட்டே இல்லை. ஒரு ஷாப்பிங் போகிறதில்ல, என்டர்டெயின்மெண்ட்டில் சாப்பிட்றதில்ல, அதிலலாம் அவன் களி கூறுதலே இல்லை. அவனுடைய மனசெல்லாம் என் தேவனுடைய நாள், என் தேவனுடைய நாள். அதை நான் எப்படி சிறப்பாக மாற்ற முடியும்? பாருங்கள், நமக்கு 3 ஆராதனை காலையில் இருக்குது, மாலையில் ஒரு ஆராதனை இருக்குது. இதுக்கு நடுவில் நமக்கு மருத்துவமனை ஊழியர் இருக்குது, கைப்பிரதி ஊழியர் இருக்குது. எத்தனையோ பேரை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம், அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலாம். அந்த ஹோல் டேவை கம்ப்ளீட்டாக என்கேஜாக ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கும்போது
ஆண்டவருடைய பார்ப்பார், அந்த எண்ணத்தை பார்க்குறாரு. இவங்க வந்து டியூட்டியாக செய்யலை, கடமையாக செய்யலை, ஒரு சண்டே கிறிஸ்டியனாக செய்யலை. அவங்க அந்த நாளை எனக்காக, கர்த்தருக்காக அவங்க அதை செய்கிறாங்க. திங்கக்கிழமை எப்போ வரும்னு இல்லை, ஐயோ திங்கக்கிழமை வருதேன்னு யோசிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை முழுசும் போதே, ஐயோ இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வராதா, அப்படி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசித்து கர்த்தருக்காக நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஜீவன். தாவீது சொல்கிறான் இல்லையா, அவனுடைய பூரண ஆயுசு வரைக்கும் கர்த்தர் அவனை பலப்படுத்தி திடப்படுத்தி மனிதர்கள் கைவிட்ட நேரத்திலையும் கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தினாரே. தாவீதின் தேவன், நம்முடைய தேவன் நிச்சயமான கிருபைகளை கொடுத்தவர். உங்களுக்கும் தாவீதின் கிருபைகளை கொடுத்து கண்டிப்பாக நடத்துவார். இந்த நாளிலே ஆயத்தமாகறீங்களா? வாஞ்சையோடு ஆயத்தமாகறீங்களா? நாட் ஃபார் டியூட்டி, கடமைக்காக அல்ல, கர்த்தருக்காக அதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆயத்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மனமகிழ்ச்சி நாளை, நாங்கள் வாரத்தின் முதல் நாளை நீர் விரும்புகிறபடி பிரியத்தோடு அன்போடு உம்முடைய நாளை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களையும் நாங்கள் பலப்படுத்தி அநேகரையும் பலப்படுத்தி அநேகருக்கும் உடைய வார்த்தையை சொல்லி அந்த நாளில் எங்கள் அலுவல் எதையும் செய்யாதபடிக்கு உங்களுடைய காரியத்தை மாத்திரம் செய்யத்தக்கதாக இந்த மன்னாவை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நாங்கள் எதை செய்தாலும் உமக்கென்று கடமைக்கு செய்யாதபடிக்கு விருப்பத்தோடு, வாஞ்சையோடு, கம்ப்ளீட் இன்வால்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட்டோடு, வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் அதை டெலிவர் பண்ணத்தக்கதாக எங்கள் தேவன் பொறுப்போடு, ஆண்டவரே அன்போடு எங்களுடைய கிரியைகள் உம்முடைய சமூகத்திலே உமக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த வாஞ்சியும் விருப்பத்தையும் உடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக்கி தருவீராக. அதை நீ செய்கிறபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. வாருங்கள், நாளை தினத்திலும் ஆராதிப்போம். காலை 3 வேளை 3 ஆராதனைகள் உண்டு, மாலை ஆராதனை உண்டு. தூரத்தில் இருப்பீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபையில் சென்று முழு நாளையும் கர்த்தருக்கென்று செயல்விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.